இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஒரு நடிகையெல்லாம் இருப்பாங்க 3. அந்த நடிகையெல்லாம் போதையில் பல கட்டத்தில் வாந்தி எடுத்து ரோட்டில் விழுந்து கிடந்து காரில் மட்டையாகி இப்படிலாம் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்ட கதையெல்லாம் நடந்துருக்கு ஈஸியாக. ஏற்கனவே நடந்தப்போ கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டினாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கவர்மெண்ட். இன்றைக்கி என்ன காரணம், அந்த பிள்ளை குடிச்சிட்டு போயிடுச்சு, அந்த பையன் குடிச்சிட்டு போயிட்டாங்களாம். இது தானேயா போன அரசாங்கத்தில் சொன்னான். அப்போ அதுக்கு மட்டும் ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம் நீங்கள் இப்போ இன்றைக்கி விஜய் காரணம்னு சொல்லி விஜய் தானே காரணம் இருக்குது. இந்த பிள்ளை தங்கி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களையும் சரியில்லை. இதுதான் ப்ராஸ்டியூஷனுக்கு முதல் ஸ்டேஜ். இப்படி தான் போடுவாளுங்க. போட்டு வர வச்சுட்டு போதையை காமிச்சு, ஆசையை காமிச்சு, வருமானத்தை காமிச்சு சாப்பாடு இருக்கும்போது அப்படி இவ்வளோ எளிமையாக எல்லாமே கிடைக்கிது. அப்படிங்கும்போது அப்படியே உள்ள போயிடும். உள்ள போனால் டெய்லி பப்பு பாரு. அப்போ குடிக்க அடிக்ட் ஆகி மெண்டல் ஆகி ஒரு நாள் செத்து போயிடும். 22 வயசில் செத்துருவார். ஒரு பையன் வருவான், ஆடுவான், ஒரு 5000 கொடுறா அப்படின்னா கொடுத்துட்றான். இது நீங்கள் மாதம் பூரா வேலைக்கு போய் 40,000 20,000 10,000 சம்பாதிக்கிறதுக்கு +2 தான் நம்ம முடிச்சுருக்கோம். கேட்குறப்பெல்லாம் பசங்க காசு கொடுக்குறாங்க, கேட்குற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு அடிக்ட் ஆனவங்க அதோட லைஃப் ஒன்று செத்துடணும் 20-21 வயசில், இல்லைன்னா எங்கேயா மெண்டலாக போய் அந்த பிள்ளை ஓவராக பண்ணியிருந்துருக்கு. அந்த பிள்ளைங்க வந்து இவங்களோட சண்டை போட்டு இவங்க அந்த பிள்ளையை போட்டு அடிச்சு, அவளுக்கு 3-4 பேர் சேர்ந்து இவங்களை அடித்து சண்டையை போட்டு இவங்க ஒரு கார் எடுத்து அதில் ஃபாலோ பண்ணோடனே நிறுத்தி கல்லை எடுத்து எரிஞ்சிருக்கு கண்ணாடி. இது ஹெல்மெட்டும் போடல, போதை, ட்ரங்க் அண்ட் டிரைவு, லைசன்ஸ் கிடையாது, ஏஜ் லைசன்ஸ்க்கான ஏஜ் அட்டன் பண்ணலை. அதே மாதிரி 4 பேர் ஒரே பைக்கில் போயிருந்தேன்னா எவ்வளோ திமிரும் தெனாவட்டம் இருக்கும்னு நினச்சிப்பேன். எவ்வளோ கேவலமாக இந்த சமூகம் போயிட்டுருக்கு. ட்ரம்ப் மகன் மேலே கேஸ் இருக்குது, ட்ரக் கேஸ். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ரீசெண்டாக நம்ம நியூஸ் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, கோயம்பேட்டில் வந்து ஒரு கொஞ்சம் சில பசங்க வந்து ரெஸ்ட்ரோ பார்க்கு இந்த மாதிரி போயிருக்காங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட ஒரு தகராறால் வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த கேஸுடைய பின்னணி என்ன சார்? அது மட்டும் இல்லாமல் ஒரு 17 வயசு பொண்ணை வந்து எப்படி பார்க்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க? அதாவது இந்த சமூகமே வந்து வேறு மாதிரியா இந்த 2K கிட்ஸுக்கு அப்புறம் இப்போ 2K கிட்ஸ் இன்னும் கொரோனா கிட்ஸ்லாம் வரப்போகுது, நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் 2K கிட்ஸ்லாம் மிஞ்சி எங்கேயோ போயிடும், புரியுதா? அதுக்கெல்லாம் இப்போ தான் 4-5 வயசு ஆகிட்டுருக்கு, இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2K கிட்ஸ் தான் இப்போதைக்கு லைவில் இருக்குது. அதில் ஒரு கும்பல் தான் ஒரு 4-5 பசங்களும் இந்த 4-5 பிள்ளைகளும். இந்த பிள்ளைங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னென்னா ப்ராஸ்டியூஷனுக்கு முதல் படியே வந்து எது அப்படின்னா இந்த ரெஸ்டோ பாரும் பப்பு தான். ரெஸ்டோ பார் கூட சொல்ல முடியாது. ரெஸ்டோ பார் வேறு, பப்புன்றது வேறு. ரெஸ்டோ பார்னால் போய் அதை போய் குடிக்கலாம். சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க, அவ்வளோதான். பப்பில் வந்து தான் எல்லோரும் ஆடலாம் அப்படின்றது. அதுக்கு சென்னையில் உள்ள பெரும்பான்மையான பப்புகளில் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து வாக் ஃப்ரீ ஓகே அப்படின்வாங்க. இதுதான் ப்ராஸ்டியூஷனில். இந்த இதில் கல்யாணம் பண்ணால் வலது காலை எடுத்து வைன்னு வைங்கள, வலது காலை எடுத்து வச்சுவாமா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வாக் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு காலை எடுத்து வைக்கிற முதல் கட்டம். ஓகே. அதில் வந்து என்ன அப்படின்னா கேர்ள்ஸுக்கு ஃப்ரீன்னு. இந்த உலகத்தில் யாருமே எதையுமே எதற்காகவும் ஃப்ரீயாக தரமாட்டாங்க. நமக்கு வேண்டியவங்க, இல்லை சொந்தக்காரவங்க, இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா, இல்லை சொந்தங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு லவ்வரோ, இப்போ ஃப்ரெண்டோ, இல்லை புருஷனோ, இல்லை ஒரு உங்களோட கிளாஸ் ரொம்ப நெருங்கிய தோழர்களை தவிர யாருமே வந்து இலவசமாக எதையுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா அது வந்து உங்களை காலி பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் பின்னாடி. ஸோ வந்து என்னென்னா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பீர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் போவாங்க. ஆமாம், தனியாக வர பொண்ணுங்களுக்கு ஃப்ரீ தராங்க. அவங்களுக்கு தேவை வந்து பொண்ணுங்க வந்தால் தான் ஆம்பளைங்கிட்ட காசு கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தனியாக பசங்க வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஜோடியோடு தான் வரணும். இப்போ தனியாக வர்ற பையன் என்ன பண்ணுவான், அப்போ அவனுக்கு என்ட்ரி ஃபீஸை டபுளாக போடுவாங்க. ஓகே. அப்போ அவனுக்கு காசு வந்துடுதா, ஒரு பொண்ணு போகுது,
அதுக்கு ஃப்ரீயாக ஒரு பீர் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு 300 அவன் ஒரிஜினலாக செலவு பண்ணுறது. அதுக்கு டிக்கெட் 1000 ரூபா. இவன்கிட்ட 2000 வாங்கிட்டு இவனுக்கு 1000 அவளுக்கு 1000 கணக்கில் அந்த பர்டிகுலர் பண்ண. அப்போ இப்படி ஒரு 10 பிள்ளைங்க வரும். 10 பிள்ளைங்க வந்தோடனே அது என்ன வரும்னா, இவ்வளோ பெரிய ஏசி பாரு ஸ்டார் ஹோட்டலில் நம்மளை கூப்பிட்டு பீரு சரக்கும் கொடுத்து ஸ்நாக்ஸும் கொடுக்குறம்போது நம்ம பாட்டுக்கு பொழுதுபோக்காக டெய்லி நைட்டு போயிடலாம்ல, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. போயிடுவாங்க. போயிட்டு அப்போ பழகினா அப்போ குடிக்க அடிக்ட் ஆகிடணும். இப்போ நைட்டு குடித்தோன்னா அப்புறம் பசங்க வருவாங்க. அப்புறம் அவன் ஏதாவது வாங்கி கொடுப்பான். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவனோட கட்டி பிடிச்சி ஆட வேண்டியது. அதுக்கு அடுத்து அப்படியே பழகிடுச்சின்னு வச்சுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அங்கேயே ரூம் இருந்துச்சுன்னா ரூம் கூப்பிட்டு போயிடுவாங்க, இல்லை எங்கேயா கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து எல்லா பப்லேயும் நடக்கிறது. ஓகே. அது போக இவன் லவ்வர்ன்ற பேரில் யாராவது ஒருத்தையை கூப்பிட்டு வருவான். அவன் யாரு கூடயா வருவாங்க. அவன் ஃபுல்லாக செலவு பண்ணுவான். அப்புறம் ஃபுல் போதை ஆச்சுன்னா எதாவது வண்டியில் ஏற்றி விட்ருவான், வீட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து 75% பப்பில் நடக்கிறது. நடிகர்கள்லேருந்து புரியுதா, ஒரு நடிகையெல்லாம் இருப்பாங்க 3. அந்த நடிகையெல்லாம் போதையில் பல கட்டத்தில் வாந்தி எடுத்து ரோட்டில் விழுந்து கிடந்து காரில் மட்டையாகி இப்படிலாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் போட்ட கதையெல்லாம் நடந்துருக்கு ஈஸியாக. அது மாதிரி செலிப்ரிட்டிஸு போவாங்க. ஒவ்வொரு போதையாச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் கேமே மாறும், அப்படி போயிடுவாங்க. அப்போ இது தாண்டி இப்போ பெங்களூர்லேயும் மற்றும் ஈசிஆர்லேயும் ரூமே இருக்குது. 1 hour ரூம், அவர் ரூம்னு ஒன்று. ஓகே. நீங்கள் பப்பு போகிறீங்க, ஓசியில் எவனோ ஒருத்தர் வருவான், வாங்கி கொடுத்துருவான், ஆடுவாங்க பாடுவாங்க. சரி 2 பேரும் ஜாயின்ட் ஆகிருந்தா அந்த ரூம்லேயே போய் 1 hour காசு கொடுத்தீங்கன்னா 2000 ரூபா அந்த ரூம் கொடுத்துருவான். எல்லாம் முடிச்சுட்டு அவளை அனுப்பி விட்டுற வேண்டியதான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு பார் தான் இது கோயம்பேட்டில் இருக்க அந்த பப்பு. ஓகே. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த அரசாங்கம்னு ஒன்று வரதான்ல புதுசாக, இவன் என்ன சொன்னான் முதல்ல, சிங்கப்பெண் படை போட போகிறோம், நரிப்படை போடுறோம், நாய்ப்படை போடுறோம்னா. ஏற்கனவே நடந்தப்போ கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டினாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கவர்மெண்ட்டு. இன்னைக்கு என்ன காரணம், அந்த பிள்ளை குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்றான், அந்த பையன் குடிச்சிட்டு போயிட்டான்றான். இதைத்தானையா போன அரசாங்கத்தில் சொன்னான். அப்போ அதுக்கு மட்டும் ஸ்டாலின் காரணம், உதயநிதி காரணம் நீங்கள். இப்போ இன்னைக்கு விஜய் காரணம்னு சொல்லு. விஜய் தானே காரணம் இருக்குது. நீ தானே ஆட்சி பண்ணுற, உன் கண்ட்ரோலில் தானே போலீஸ் இருக்குது. அப்போ உன்னால் முடியலன்னா இறங்கி போகணுன்னு தான் கேட்கும். உன்னால் முடியல. 10 நாளில் எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை சாவு, தினந்தோறும் பிரச்சனையாக தான் போயிட்டு. கரண்ட் இல்லை, அது இல்லை, ரோடு இல்லை, தண்ணி வரலன்னு போராட்டம் பண்ணுறாங்க, கோயிலுக்குள்ளே உள்ளன்னு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாநிலமே நாசக்காடாயிடுச்சு. இது ஒரு பக்கம். அரசியல் நாசம்ன்றது ஒரு பக்கம். காவல்துறை அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கான்றதே தெரியலன்றது. ஏன்னா பாருக்குள்ளே நீங்கள் தான் ஒரு உத்தரவு போடுறீங்க, 18 வயசுக்கு மைனர் வந்து சரக்கு கொடுக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு. வந்தது பூரா மைனர், இந்த பிள்ளைங்க பூரா மைனர். அது செக் பண்ணி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தானமா சட்டம் இருக்குது, செக் பண்ணி தானே அலோவ் பண்ணுவோம். செக் பண்ணி அலோவ் பண்ணால் பாதி பேர் வரமாட்டான்ல. குடிக்கிறவங்க பூரா 20 வயசு கீழே பிள்ளைங்க பூரா 20 வயசு கீழே வர பிள்ளைங்களை தடுத்துட்டிங்கன்னா 70% வராதில்ல, அப்போ லாபம் குறைஞ்சிடும்ல. ஓகே. அப்போ வந்து பப்க்கு வர மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து மைனர் தான். ஆமாம், 20 வயசு கீழே, 21 வயசு கீழே தான் எல்லாருமே. ஓகே. இப்போ 21 வயசு கீழே அப்படின்னா அப்போ தான் அந்த காலேஜ் முடிக்கிற டைமு, காலேஜ் போகிற டைமு, ஃபஸ்ட்டு முடிக்கிற டைமில் அப்போ தான் வந்து இந்த பைத்தியங்கள் பூராமே என்னன்னே லைஃப்பில் எதுவுமே தெரியாமல் புதுசாக பார்க்குறாங்க எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடிக்ட் ஆகி வந்துடுறாங்க. வரும்போது இப்போ இந்த பிள்ளையெல்லாம் பார்த்தா கிராமத்துலேருந்து வந்திருக்கு. யாரோ ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவளோட சேர்ந்து அவள் வந்து போடுற ஃபேஸ்புக் இதெல்லாம் இதுதான் சொல்கிறது. சோசியல் மீடியா மாஃபியாஸோட வேலை இதுதான். யாராவது ஒரு இப்போ தருதலை இருக்கிறதுலே ஆகா வழி கொடூரமான லூஸு மெண்டலு இந்த மாதிரி இதை தூக்கி விட்ருவாங்க, செலிப்ரிட்டி ஆகி விட்ரும். அப்போ இது இங்கே கடலூர்லேயும் இது பக்கத்தில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கோம், நம்ம எப்படி இப்படி ஆகிறது, நம்ம போய் எப்படி ஆகிறது இல்லை. அவங்க லிங்க் பண்ணும்போது நீ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இது வந்திருக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. வந்தவுடனே அது என் வீட்லேயே தங்கிடு அப்படின்னு சொல்லி நைட்டு பாருக்கு கூப்பிட்டு போயிருக்கு. ஆஹா, என்ன சொர்க்கலோகம் இருக்குது. நம்ம ஊரில் மாங்காய் புளிச்ச மாங்காவும் இறந்த பழம் வாங்கி தின்னுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா ரெஸ்டோ பாரு, சரக்கு, ஏசி, டான்ஸுன்னு போது ஃபஸ்ட்டு அதை பார்க்கும்போது அந்த சவுண்டு, அந்த சாங்கு இதெல்லாம் கேட்கும்போது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரே நாளில் அடிக்ட் ஆயிடும். ஓகே. ஏன்னா எதுவுமே தேவையில்லை, செலவே இல்லாமல் ஓசியில் கிடைக்குது. இதெல்லாம் பீர் கிடைக்குது, போதை ஏறுது, சூப்பராக இருக்குது. நம்ம கண்ணில் பார்க்காததெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக தரான். ஓகே. எவனோ ஒரு பையன் வரான், வேணுன்றதை வாங்கிக்கின்றான். நம்ம என்ன ஆகிட போகிறோம், ஒன்றும் இல்லை. அவன் என்ன நம்மளை கட்டி பிடிச்சி ஆட போகிறான், வேறு என்ன பண்ண போகிறான்.
அப்படின்னு போய் அப்போ அடுத்த நாள்ன்றது அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்போ போகும்போது என்ன ஆகுனா இலவசமாக இவ்வளோ கிடைக்குதா சென்னையில் அப்படிங்கும்போது அந்த பிள்ளை இங்கேயே தங்கிடுச்சு. ஓகே. ஒரு நாள்னு வந்தது. அப்போ இந்த சமூகம் எப்படின்னா அவங்க அம்மா அப்பா முதல்ல சரியில்லை, இந்த பிள்ளை தங்கி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களையும் சரியில்லை. இதுதான் ப்ராஸ்டியூஷனுக்கு முதல் ஸ்டேஜ். இப்படி தான் போடுவாளுங்க. போட்டு வர வச்சுட்டு போதையை காமிச்சு, ஆசையை காமிச்சு, வருமானத்தை காமிச்சு சாப்பாடு இருக்கும்போது அப்படி இவ்வளோ எளிமையாக எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கும்போது அப்படியே உள்ளே போயிடும். உள்ளே போனால் டெய்லி பப்பு பாரு, அப்போ குடிக்க அடிக்ட் ஆகி மெண்டல் ஆகி ஒரு நாள் செத்து போயிடும். 22 வயசில் செத்துருவது, இல்லைன்னா ஒரு 25 வயசில் செத்து போயிடும். இல்லைன்னா அதுக்கு வாழ்க்கையை ஒன்றுமே ஆகாது. வேலைக்கு இப்படி குடிச்சிட்டு ஓசியில் தின்னுட்டு இருந்தது எப்படி வேலைக்கு போகும்? ஒரு பையன் வருவான், ஆடுவான், ஒரு 5000 கொடுறா அப்படின்னா கொடுத்துட்றான். இது நீங்கள் மாதம் பூரா வேலைக்கு போய் 40,000 20,000 15,000 சம்பாதிக்கிறதுக்கு +2 தான் நம்ம முடிச்சிருக்கோம். கேட்குறப்பெல்லாம் பசங்க காசு கொடுக்குறாங்க, கேட்குற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு அடிக்ட் ஆனவங்க அதோட லைஃப் ஒன்று செத்துடணும் 20-21 வயசில், இல்லைன்னா எங்கேயா மெண்டலாக போயிடணும். இதுதான் நடக்குது. இதில் வந்து குடிச்சிட்டு தகராறு வேறு. ஆமாம். அந்த பிள்ளை ஓவராக பண்ணியிருந்திருக்கு. அந்த பிள்ளைங்க வந்து இவங்களோட சண்டை போட்டு இவங்க அந்த பிள்ளையை போட்டு அடிச்சு, அவளுக்கு 3-4 பேர் சேர்ந்து இவங்களை அடித்து சண்டையை போட்டு இவங்க ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபாலோ பண்ணோடனே நிறுத்தி கல்லை எடுத்து எரிஞ்சிருக்கு கண்ணாடியில். அப்போ அவங்க விட்டுருவாங்களான்னு இருக்குது. அதுக்காக கொலை பண்ணுவான்றதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ மாறி மாறி ஈகோ பிரச்சனை வரும்ல. நீ என்ன இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி என் வண்டி கண்ணாடி உடச்சிச்சு, நாளைக்கு காலைல வீட்டில் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு இதை ஏற்றி தள்ளி விட்றா, கீழே தள்ளி விட்டு போயிடுவோன்னு சொல்லி தள்ளி விட்டுருப்பான். இது ஹெல்மெட்டும் போடல, போதை, ட்ரங்க் அண்ட் டிரைவு, லைசன்ஸ் கிடையாது, ஏஜ் லைசன்ஸுக்கான ஏஜ் அட்டன் பண்ணலை. அதே மாதிரி 4 பேர் ஒரே பைக்கில் போயிருந்தேன்னா எவ்வளோ திமிரும் தெனாவட்டம் இருக்குன்னு நினச்சி பாருங்க, எவ்வளோ கேவலமாக இந்த சமூகம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பறிஞ்சு பேசுகிறதுக்கு இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஈஸியார்னால் ரொம்ப தூரம், இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால கோயம்பேடு பக்கத்துலனால அழகாக நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும், இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து இங்கே அந்த மைனர் இதுவை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லாம் எப்படி சார் மைனருக்கு வந்து இந்த மாதிரி இதில் அலோவ்? எந்த கண்ட்ரிலையும் இந்த மாதிரியான கேவலம் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரியான ஒரு கேவலம் வந்து தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு தாய்லாந்தில் கூட கிடையாது. தாய்லாந்தில் ப்ராஸ்டியூட்ஸு டான்சர்ஸ் வந்து குடிப்பாங்க, இந்த வேலையை அவங்க செய்வாங்க. அந்த தொழிலில் அவங்க இறங்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான், ஃப்ரீ என்ட்ரி தான் கொடுப்பான். அவங்க ஏற்கனவே யாராவது ஒருத்தர் கவர் பண்ணிட்டு வந்துடுவான், இல்லைனா உள்ளே வந்து கவர் பண்ணுவாங்க. அது வந்து பண்ணுவாங்க. அது என்னென்னா அந்த தொழில் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் போகிறது, வேலைக்கு போகிறதெல்லாம் இவ்வளோ கேவலமான ப்ராஸ்டியூஷனை வேறு விதமாக பண்ணுற ஒரே ஊர் இதுதான், வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷோட மகன் வந்து ஒரு டைம் வந்து கொக்கைன் வாங்கிட்டா போய், ஏதோ கொக்கைனோ ஏதோ இது மாதிரி பாட்டில் இது வாங்கிட்டான். அது ஏற்கனவே ட்ரக் அடிக்ட். யார்? ஜார்ஜ் டபிள்யூ புஷ். இவங்க முன்னாடி ஒபாமா முன்னாடி இருந்து ஜார்ஜ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க மகன் மேலே கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. பிரசிடெண்ட் ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு உடனே விட்டாங்க, அது வேறு. ஆனால் கேஸ் நடந்தது ரொம்ப நாளாக. ட்ரம்ப் மகன் மேலே கேஸ் இருக்குது, ட்ரக்கு கேஸு. ஓகே. ஸோ அங்கே லாஸ்லாம் வந்து அவ்வளோ இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து 18 வயசு கீழே இருக்கவனா உள்ளுக்குள்ளே விட மாட்டாங்க. ஓகே. அவனோட சந்தேகம் இருந்ததுன்னா எல்லாரையும் செக் பண்ண மாட்டாங்க. சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேட்பாங்க, உன்னோட ஐசி கொடு, புரியுதா? அதை பார்த்துட்டு வயசு கம்மியாக இருந்தால் படத்துக்கு விட மாட்டாங்கம்மா. சிங்கப்பூரில் ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு விட மாட்டாங்க. ஒரு தனுஷ் படத்துக்கு நானும் என் தங்கச்சி பையனும் போயிட்டோம். அப்போ அவன் வந்து 12-13 வயசு இருக்கு. நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனுஷ் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏ சர்டிஃபிகேட் படம். அது அதில் ஒன்றும் செக்ஸின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு ஏதோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அங்கே போனால் கவுண்டரில் அந்த பையனை பார்த்துட்டு வி டோன்ட் அலோ ஹிம் அப்படின்னு. ஏங்க எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. எங்கே சார் இது? சிங்கப்பூரில். ஓகே. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு 10-12 வயசு இருக்கும். நோ அது ஏ சர்டிஃபிகேட் மூவி, வி ஓன்ட் அலோ. அப்புறம் வேறு படத்துக்கு போனோம். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி கொடுத்துட்டானா. அப்புறம் வேறு பக்கத்து இதில் போனோம், மால், அதே இதுலேயே. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சினிமா இங்கெல்லாம் பாருங்கள், அழகாக 15 வயசு பையன்லாம் போய் பார்க்கலாம். பட் வந்து ஏ சர்டிஃபிகேட் 18 இயர்ஸ்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் தான் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இல்லை. ஆனால் அங்கெல்லாம் படத்துக்கே விட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. மலேசியாலலாம் புரியுதா, சிங்கப்பூர்லலாம் பர்டிகுலராக ஸ்டாப் பண்ணிடுவான். சந்தேகம் வந்து அவன் கார்டை காட்டணும், வயசு கம்மினா இல்லை போட்டுருவான்.
சினிமாக்கே விட மாட்டாங்க, இங்கே பாரில் விட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது போயிட்டு இது வந்து ஒரு கேடுகெட்ட ஒரு ஊராக மாறிடுச்சு. மாறி சட்டம் ஒழுங்கு இல்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை, அது இன்னும் மோசமாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது இது? ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.